ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜேஇ மெயின்ஸ் 2021 டார்கெட் வச்சு. ஓகே, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ்னால் என்ன, ஓகே, அதில் வந்து என்னென்ன கட் ஆஃப்லாம் வந்திருக்கு இது வரைக்கும், அண்டு அது எப்படி, அது என்னது ஆக்சுவலாக, லைக் எலிஜிபிலிட்டி என்ன, மார்க்கிங் பேட்டர்ன் எப்படி மாறி இருக்குது ரீசெண்டாக, அண்டு எவ்வளோ ஸ்கோருக்கு என்ன ரேங்க்கில் இருக்கலாம், ஓகே, அண்டு எந்த காலேஜ் போகிறதுக்கு எவ்வளோ ஸ்கோர் தேவை. ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். எந்த வீடியோவில்னாக்கா இந்த வீடியோவில், ஓகே, இந்த வீடியோவில், ஓகே, நான் இதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் வீடியோ கொண்டு வந்தேன். ஓகே, இதே மாதிரி வந்து பேட்டர்ன் வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மேக்ஸுக்கு ஒரு வீடியோ கொண்டு வந்தேன். எப்படி 80+ ஸ்கோர் பண்ணுறது, ஓகே, கம்மிங் ஜேஇ 21 எப்படி 80+ ஸ்கோர் பண்ணுறது, என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மேக்ஸ் வீடியோ ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபிசிக்ஸ் பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி இன்றைக்கே நான் கெமிஸ்ட்ரியோட வீடியோவும் இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா 80+ ஸ்கோர் பண்ணணும், அதான் என் டார்கெட். ஓகே, அப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுத்துலேயுமே 80 ஸ்கோர் பண்ணால் அப்போ 240 அவுட் ஆஃப் 300 வருது. சரியா? நம்ம இவ்வளோ மார்க் வாங்க போகிறோம்னு சொல்லலை, பட் இவ்வளோக்கு படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் 200க்கு வந்து லேண்ட் ஆக முடியும் அவுட் ஆஃப் 300. அண்ட் நீங்கள் 200 எடுத்திங்கன்னா நீங்கள் டாப் 3 ரேங்க்கில் இருப்பீங்க, லைக் டாப் 300 இல்லை டாப் 200 அந்த ரேங்க்கில் இருப்பீங்க. சரியா? ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக வந்து பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பேசுவோம் கொஞ்ச நேரம். அப்புறம் எந்த புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கிளியராக சொல்லுவேன். ஓகே, என்னென்ன புக்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஜேஇ மெயின்ஸ் 2020 அனாலிசிஸ் பண்ணுவேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர்ஸோட அனாலிசிஸ் பண்ணி என்னென்ன டாபிக் வெயிட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ். ஓகே, சாப்டர் வைஸ் வெயிட்டேஜை நான் 3 விதமாக கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஜேஇ மெயின்ஸ் 2021 ஐ மீன் 2020 நடந்துச்சுல, ஜான்வரி அண்ட் செப்டம்பர், அந்த ஜேஇ மெயின்ஸை பொறுத்து என்னென்ன சாப்டர்ஸ் தான் எவ்வளோ வெயிட்டேஜ் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து எது ஈஸியஸ்ட் சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணுன்றதை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாஸ்ட் 15 இயர்ஸில் எந்த சாப்டரில் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது. உங்களுக்கு அப்புறமா ஃபைனலாக எப்படி படிக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன். ஓகே, இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டைம் டேபிள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த டைம் டேபிள் படி நீங்கள் எப்படி படிக்கணும், ஓகே, எந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் சாப்டர்ஸை பிரிக்கணுன்றதான் லாஸ்ட்டாக சொல்லுவேன். சரியா? ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்க்குற இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலனாக்கா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் கூடிய சீக்கிரம் கெமிஸ்ட்ரியோட வீடியோவும் வந்துடும், அதாவது இன்றைக்கிக்குள்ளேயே மோஸ்ட்டாக வந்துடும். சரியா? அண்ட் உங்களுக்காக நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். லைக் இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நியர் அபவுட் 1 டே கம்ப்ளீட்டாக ஆச்சு. ஓகே, ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்னா என்னென்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து வெளியே வந்து படிக்கட்டும். ஓகே, எல்லாருமே வந்து என்ஐடி, ஐஐடி இதெல்லாம் படிக்கணுன்ற எல்லாருக்குமே ஆசை இருக்கும், பட் யாருக்குமே அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஓகே, ஃபுல்லாகவே இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் நல்லா அவேர் ஆகிட்டோம், அவங்க மட்டும் நல்லா நம்மளோட காலேஜ் நம்ம இதுவெல்லாம் ஃபுல்லாக வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதை கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியில் படித்தோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து ஈஸியாக என்ஐடி, ஐஐடிலலாம் போய் சேர்ந்துடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நான் சொல்கிறது கேளுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் இந்த வீடியோவில் நான் புக்ஸ் தான் சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோவில் எல்லா வீடியோவிலும் நான் சொல்கிற புக்ஸ் எல்லாமே டெலிகிராமில் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை இப்போ நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் உங்களால் வாங்க முடியலைன்னா நேராக டெலிகிராம் ஆப்புக்கு வாங்க, நம்ம கான்செப்ட் கேப்சூல் குரூப்புக்கு வந்து சேருங்க. அதில் எல்லா புக்குமே இருக்குது. நான் இப்போ சொல்லியிருக்க எல்லா புக்குமே அந்த கான்செப்ட் கேப்சூலில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ உங்களால் ஒருவேளை இப்போ நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுன்னு கவலையப்படாதீங்க. டேரெக்டாக இந்த குரூப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா புக்கும் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்கடா. ஓகே, ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன் தேவை. ஓகே, ஃபிசிக்ஸோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்கிறேன், பட் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. நிறைய பேருக்கு வந்து கான்ஃபிடென்ஸே இருக்க மாட்டேங்குது. ஃபெப்ரவரியில் எக்ஸாமு, இன்னும் ஒரு 60 நாள் கூட இல்லை, நான் எப்படி வந்து இவ்வளோ பெரிய எக்ஸாமை கிளியர் பண்ணுவேன் அப்படின்ட்டு பயப்படுறீங்க. நீங்கள் எதுக்கு ஃபெப்ரவரி மந்த்தை மட்டும் பார்க்குறீங்க? முதல்ல அதை யோசிங்க. இந்த எக்ஸாம் மொத்தம் 4 வாட்டி இயர் கண்டக்ட் ஆகுது. ஓகே, அது உங்களுக்கு ஒரு பெரிய லக்கு. ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம் கண்டக்ட் ஆகுது. மேபி ஃபெப்ரவரிக்கு ஒரு 60 நாள் தான் இருக்குது, பட் மே மாதத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள், 6 மந்த்ஸ் டைம் இருக்குடா. ஸோ உங்களுக்கு மெரிட் எடுக்கிறப்ப நீங்கள் ஃபெப்ரவரி மாதம் எழுதுகிற எக்ஸாம் மட்டும் வச்சு மெரிட் எடுக்க மாட்டாங்க. இந்த 4 எக்ஸாமும் பார்த்து அதில் வர மெரிட் வச்சு தான் எடுப்பாங்க. ஓகே, அப்படி பார்த்தா உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸுக்கு 6 மாதம் டைம் இருக்குது. ஓகே, 60 டேஸ் உங்களால் பெஸ்ட்டு கொடுத்து எவ்வளோ ஸ்கோர் எடுக்கணுமோ எடுங்க. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்பவே
ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காலும் ரொம்பவே பெட்டர். ஈஸியாக உங்களால் 180 200+ டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகே, இல்லை எனக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னா கூட உங்களால் இப்போ ஆரம்பித்தா கூட இந்த 60 நாளில் ரொம்ப ஈஸியாக உங்களால் 150+ ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, இஃப் யூ ஆர் மேனேஜ் டு கெட் 150+ இன் ஃபெப்ரவரி, இதுவே ஆக்சுவலாக நல்ல ஸ்கோர் தான். ஆக்சுவலாக இந்த 150 நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அது இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு காலேஜ் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, பட் ஸ்டில் உங்களுக்கு 150 நீங்கள் ஃபெப்ரவரியிலே எடுக்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கூட மே வரைக்கும் டைம் இருக்குது. அடுத்த அட்டம்ப்ட்டில் மேபி உங்களுக்கு ஒரு 20 மார்க் அதிகமாகும். 150லேருந்து 170 ஆகும். அதுக்கு அடுத்து ஒரு 5 மார்க் அதிகமாகும். 170 175 ஆகும். அதுக்கு அடுத்து மே மந்தில் இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ 180 ஆகும். ஸோ உங்கள் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். சரியா? ஸோ பயப்படாதீங்க. டைம் கம்மின்னு பார்க்காதீங்க. எக்ஸாம் வந்து ஒரு வாட்டி நடக்கல, 4 வாட்டி நடக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதை 4 வாட்டியும் சேர்த்து வச்சு கடைசியாக தான் மெரிட் எடுப்பாங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு டீமோட்டிவேட்டடாக இருக்காதிங்க. ஓகே, எதுக்கு இந்த எக்ஸாம் படிக்கணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேர்ந்துருவீங்க, அதில் பிரச்சனையே இல்லை. பட் அந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் வேலை தேடுறது தான் பிரச்சனை. ஓகே, வேலை கிடைக்காம எவ்வளோ பேர் வந்து நார்மல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி NIT IITலாம் படிக்கிறவங்களுக்குலாம் 3rd இயர் படிக்கும்போதே பிளேஸ்மெண்ட் ஆகிடுது. 3rd இயர் படிக்கும்போதே பிளேஸ் ஆகிடுறாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்ச பேக்கேஜெலாம் இல்லை, 4 lakhs per month 5 lakhs per month பேக்கேஜெல்லாம் அவங்களோட கோர் சப்ஜெக்ட்லேயே பிளேஸ் ஆகுறாங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்லேயே போய் பிளேஸ் ஆகுறாங்க. ஓகே, அதுவே நீங்கள் நார்மல் காலேஜ் போனீங்கன்னா அந்த மாதிரி போக முடியாது. ஓகே, அண்ட் நாட் ஒன்லி அபவுட் பேக்கேஜ், நாலேஜ் கிடைக்காது. மற்ற நார்மல் காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே ஆள் இருக்க மாட்டாங்க. அதுவே இந்த மாதிரி IIT NITலாம் போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த எக்ஸாமை நீங்கள் லைட்டாக எடுக்காதீங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, எவ்வளோ சீட் இருக்குது ஒரு காலேஜில், எவ்வளோ ரேங்க் எடுக்கணுன்றலாம் டீட்டெயில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வந்து தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, தைரியமாக படிக்க உட்காருங்க, ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரியா? அதுக்கடுத்து இன்னொரு குரூப் இருக்கும். போர்டு எக்ஸாமுக்கு படிப்பேனா இல்லை இதுக்கு படிப்பேனா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. தம்பி, போர்டு எக்ஸாமுக்கு வர போர்ஷன் தான் இதுலேயும் வரப்போகுது. சரியா? என்ன வித்தியாசம்னா, கண்டிப்பாக என்னோடய கணிப்புப்படி போர்டு எக்ஸாம் மார்ச் இல்லை ஏப்ரல் இந்த கேப்பில் தான் வரப்போகுது. ஓகே, பிகாஸ் இதுக்கு நடுவில் கேப் வந்து ரொம்ப கம்மி, நியர் அபவுட் ஒரு 15 to 20 days தான் இருக்குது. பட் இந்த ரெண்டுத்துக்கும் கேப் வந்து 40 days கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எனக்கு தெரிஞ்சு போர்டு எக்ஸாம் மோஸ்ட்டாக இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா மார்ச் 20 ஏப்ரல் 25 இந்த டேட்குள்ளே தான் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இருக்கும். மார்ச் 20 ஏப்ரல் 25 தான் உங்கள் போர்டு எக்ஸாம் நடக்க போகுது. சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி என்னோடய கெஸ் இது தான். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது எப்படி பார்த்தாலும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆன மாதிரி. ஓகே, ஒருவேளை நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஸ்பெஷலாக அட்டென்ஷன் கொடுக்கணுன்ட்டு இல்லை. ஏன்னா இதுவே வந்து நல்லா படிக்கிற ஒரு எக்ஸாம். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போர்டு எக்ஸாம் நல்லா தான் போகும். ஒரு 1 month டைம் இருந்தால் நீங்கள் போர்டு எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். காலேஜ் அட்மிஷன் வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அது ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு 2 attempt ஃபுல்லாக இருக்குது. போர்டு எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் நல்லா ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஒருவேளை இப்போயே இந்த ரெண்டு எக்ஸாமையும் நீங்கள் சீரியஸாக கொடுத்து நல்ல ஸ்கோர் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் டென்ஷனே இருக்காது. ஃப்ரீயாக படித்து இன்னும் 2 எடுப்பீங்க. ஓகே, ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்கா, லாஸ்ட் இயரில் எப்படின்னா ஒரு எக்ஸாம் போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வச்சுருவாங்க JEE மெயின்ஸு, ஒரு எக்ஸாம் வந்து போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் வச்சுருவாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வாட்டி 2 எக்ஸாம் வந்து போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கும், 2 எக்ஸாம் போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ சீரியஸாக நீங்கள் ஃபெப்ரவரி அட்டம்ப்ட்லேருந்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக இந்த எக்ஸாமுகளை கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும். சரியா? அடுத்து ஃபோட்டோ அண்ட் ID. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. 16th அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளை பண்ணலன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து ரொம்ப கிட்ட கிடைக்கும். சரியா? ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ எப்போவுமே உங்கள் கையில் இருக்கணும். சரியா? ஃப்யூச்சரில் வந்து அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ தான் யூஸ் ஆக போகுது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட அட்மிட் கார்டு, இப்போ இல்லை அட்மிட் கார்டு வந்துடும் கூடிய சீக்கிரம். அந்த அட்மிட் கார்டை நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அது தேவைப்படும். சரியா? அண்ட் சிலபஸ் பேட்டர்ன், மார்க்கிங் ஸ்கீம் அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி என் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிட்டேன், வேணால் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஃபார்முலா புக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ஓகே, இல்லாட்டி ஹேண்ட் புக் நிறைய கிடைக்கிது, ஃபார்முலா புக் வாங்கி வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ எந்த புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும் நம்ம. சரியா? NCERTக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு. ஓகே, பட் இது நாட் சஃபிஷியன்ட். இதுதான் என்னோடய டயலாக். ஓகே, NCERT ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெஷலாக இப்போ ஃபிசிக்ஸை பற்றி பேசுகிறேன். மேக்ஸுக்கு எப்படி இருந்துச்சுன்னா NCERT லைக் படிக்கணும். லைக் NCERT தான் ABCD மாதிரி. ஓகே, NCERT இல்லாமல் உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. NCERT படிக்கணும், பட் அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும்ல எதிர்பார்க்க முடியாது. வரும் கண்டிப்பாக, பட் ரொம்ப கம்மி. சரியா? ஸோ NCERT மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட்டில் இம்பார்ட்டன்ட் தான்.
ஓகே. இதில் இருக்க தியரிட்டிக்கல் சாப்டர்லாம் கண்டிப்பாக என்சிஆர்டி படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக உங்களால் அட்டம் கொடுக்க முடியும். பட் நியூமரிக்கல் சாப்டர், ப்ராப்ளமேட்டிக் சாப்டருக்குலாம் என்சிஆர்டி சஃபிஷியன்ட் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ என்சிஆர்டியும் தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு 2 புக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. இந்த 2 புக்கில் நீங்கள் 2 புக் வாங்க படித்தாலும் ஓகே தான். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், ஹெச்சி வர்மாவால் பண்ண புக்கு. ஓகே. ஹெச்சி வர்மா தான் ஒருத்தர். ரொம்ப பெஸ்ட் புக் ஃபார் கான்செப்ட் பில்டிங். ஓகே. கான்செப்ட் பில்டிங்க்கு பெஸ்ட்டு புக் எதுன்னு கேட்டால் நான் ஹெச்சி வர்மான்னு சொல்லுவேன். ஓகே. பட் இதில் கான்செப்ட் பில்டிங் நடக்கும். பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கான்செப்டும் பில்ட் ஆகணும், ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா டிசி பாண்டே. ஓகே. இந்த டிசி பாண்டே அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிசிக்ஸ்னு அப்படின்னு இருக்கும். டிசி பாண்டே இல்லை தியரிட்டிக்கல் கொஷின்ஸும் இருக்கும் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஷின் நிறைய இருக்கும். இது வந்து ஒரு 5 செட் ஆஃப் புக் இங்கே இருக்கும் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் என்சிஆர்டி 11th புக்கு அண்ட் 12th புக்கு ரெண்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. இந்த 2 புக்குமே உங்களுக்கு வேணும். இது தான் சொன்ன கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் வந்திருக்கு. ஹெச்சி வர்மாவோட லேட்டஸ்ட் எடிஷன் கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் இப்படி இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷனும் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் இது ரெண்டுமே வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஓகே. உங்களால் வாங்க முடியலன்னா பிரச்சனை இல்லை, டெலிகிராமில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் அப்டேஷன் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஹெச்சி வர்மா. சரியா? இதுக்கு சொல்யூஷன் புக்ஸ்ன்னு தனியாகவும் ஒன்று வந்து வந்துடுச்சு. ஓகே. இதோட ஓல்டர் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அது கூட பிரச்சனை இல்லை. ஓகே. நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ரொம்ப பெரிய அப்டேஷன்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் அதோட லுக்கு கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. ஓல்டர் வெர்ஷன் இப்படி இருக்கும். இதுக்கும் சொல்யூஷன் புக்கு தனியாக இருக்குது. சரியா? அதுக்கடுத்து டிசி பாண்டே. ஓகே. இதுதான் டிசி பாண்டே. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டார்கெட் பண்ணி இந்த புக்கு பண்ணியிருப்பாங்க. ஒரு செக்ஷனுக்கும் தனித்தனி புக் இருக்கும். ஓகே. மெக்கானிக்ஸ் லைக் வேவ்ஸ்க்கு தனி, மெக்கானிக்ஸ்க்கு தனி. ஓகே. மெக்கானிக்ஸில் 2 வால்யூம் இருக்குது, வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. ஆப்டிக்ஸ்க்கு ஒரு தனி புக்கு, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் தனி புக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா தியரிட்டியும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸும் இருக்கும். சரியா? ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கலந்தே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தனித்தனி புக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கான்செப்ட் அதுதான் ஹெச்சி வர்மால வெறும் கான்செப்ட் பில்டிங் அண்ட் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு 10 தெரியல, லைக் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த 2 புக்கில் உங்களோட பேசிக் நீட் எப்படியோ அதுபடி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. இந்த 2 புக்குமே வாங்கணும்னு நான் சொல்லலை. இந்த 2 புக்கில் உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம். ஓகே. தியரி ப்ளஸ் ஆப்ஜெக்டிவ் ரெண்டுமே வேணும்னாக்கா நீங்கள் இந்த புக் வாங்கிக்கலாம். நிறைய கொஷின்ஸ் இருக்கும், இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஹெச்டி வர்மால உங்கள் கான்செப்ட் செம்மையாக புரியும். ஓகே. ஸோ இந்த 2 புக்கு. ஓகே. அண்ட் என்னோடய வீடியோஸ் பாருங்கள், தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸ் பாருங்கள். நான் என்னோடய வீடியோஸ்லாம் ஹெச்டி வர்மா பேஸ் பண்ணி தான் முக்கால்வாசி எடுப்பேன். ஓகே. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசி பாண்டே வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் மை வீடியோஸ். ஓகே. ஸோ நான் வந்து இது என்னோடய வீடியோன்றனால சொல்ல, லிட்ரலாக எனக்கு தெரியும் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன், மற்றவங்களாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த 2 புக்கு ஆக்சுவலாக மெயின் புக். சரியா? அடுத்து ஃபிசிக்ஸ் எம்சிக்யூ டி முகர்ஜி புக். ஓகே. இது வந்து ஆக்சுவலாக ஜேஇ மெயின்ஸோட பேட்டர்ன்லாம் ரொம்பவே ரிசம்பிள் பண்ணுற ஒரு புக். ஓகே. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த புக்கு எதுக்குன்னா இதுவும் எம்சிக்யூ தான் இருக்கும் ஃபுல்லாக. ஓகே. எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்கும். பட் உங்கள் ஜேஇ மெயின்ஸ் மாதிரியே ரொம்ப கிளியராக இருக்கும். ஜேஇ மெயின்ஸோட பேட்டர்னை ரொம்ப அழகாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த புக்கு. ஓகே. டி முகர்ஜி ஓகே. ஸோ இந்த புக்கில் இருக்க எம்சிக்யூலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜேஇ மெயின்ஸுக்கு ரொம்ப ரிலேட் ஆகிற மாதிரி கொஷின்ஸ் நிறைய இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டாக அரிஹந்தோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். இந்த புக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அரிஹந்தோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர். வெயிட் அ மினிட், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அரிஹந்தோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். ஓகே. இந்த 47 இயர்ஸ் பேப்பர்ஸ் போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே போதும். ஓகே. இது வந்து போட்டுடணும். கண்டிப்பாக இந்த புக்கு வேணும். இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கண்டிப்பாக புக் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபிசிக்ஸ் இரோடோவ். இந்த புக்கு வந்து எதுக்குனாக்கா லைக் ஜென்ரல் ஃபிசிக்ஸ்க்கு நிறைய நியூமரிக்கல்ஸ் அந்த மாதிரி இதில் ரொம்ப ஈஸியாக புரியும். அண்ட் இதில் இருக்க ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே. ஸோ நான் இத்தனை புக்கு சொல்லியிருக்கேன்னா என்னென்னா சொல்கிறீங்க, ஃபெப்ரவரி வரைக்கும் தான் டைம் இருக்குது. நீங்கள் இத்தனை புக்கு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகிறீங்க இல்லையா அப்படின்னாக்கா, நான் 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன்டா. ஒரு கேட்டகரி ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லாவே இந்த புக்கெல்லாம் வச்சுருப்பீங்க, நீங்கள் ஆல்ரெடி இதுலேருந்து படிச்சுட்ருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஒரு கேட்டகரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஃபெப்ரவரி எக்ஸாம் உங்கள் டார்கெட். ஓகே. இப்போ ஃபெப்ரவரி எக்ஸாம் உங்கள் டார்கெட் அண்ட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டர் அப்படின்னாக்கா நீங்கள் மெயினாக என்சிஆர்டி ஆப்வியஸாக படித்து தான் ஆகணும். ஓகே. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் இந்த 2 புக்கில் நீங்கள் எந்த புக் வேணால் வாங்கிக்கலாம். கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸோ இல்லை ஹெச்டி வர்மா, இது 2த்தில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு புக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. வாங்கிட்டு நீங்கள் அரிஹந்தோட ப்ரீவியஸ் இயர் புக். ஓகே. ஸோ இந்த புக்கு இல்லை இந்த 2 புக்கில் ஏதாச்சும் ஒரு புக்கு, அரிஹந்தோட ப்ரீவியஸ் இயர் புக்கு. ஓகே. இந்த 2 புக்கு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் என்சிஆர்டி நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே. ஃபெப்ரவரி எக்ஸாமை நீங்கள் டார்கெட் பண்ணுற ஆளாக இருந்தால். ஓகே. ஸோ இந்த 2 புக்கையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்
அண்ட் இந்த 2 புக்கில் ஏதாச்சும் ஒன்று. ஓகே, இது ஃபுல்லாக படிக்க முடியாது, நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த 2 புக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளில் நடக்கிற விஷயம் நடிச்சிட்ருக்கீங்களா, லைக் 5000 6000 பேஜஸ் இருக்கும் எல்லாம் சேர்ந்து. ஓகே, ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர், அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நான் வந்து சொல்லிவிடுவேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த புக்கில் படிக்கணும். இந்த புக்கு ஃபுல்லாக நான் முடிக்கணும்னு சொல்லலை. இந்த புக்கில் இந்த பர்டிகுலர் டைமுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறத வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக படிச்சிடணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஃபெப்ரவரிக்கு இந்த புக்கும் இனஃப். ஓகே, அதுக்கப்புறமா அட்வான்ஸ் இருக்குது, ஜேஇ அட்வான்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா ஃபெப்ரவரியோடு இந்த எக்ஸாம் முடிய போகிறதுல நான் சொன்ன மாதிரி மே வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் இந்த புக்ஸோட ஹெல்ப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மே எண்டில் நீங்கள் லாஸ்ட் அட்டம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக உங்களால் 200+ ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த புக் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா 200+ எடுக்க முடியும். மே எக்ஸாம் வரைக்கும், அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த புக்ஸ் அதில் வந்து இந்த லாஸ்ட் புக் வேணால் நீங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த லாஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கல இந்த புக் வேணால் ஆப்ஷனாக வச்சுருக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த புக்கோட இது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெஸ்ட்டு. ஓகே, சில பேர் வந்து ஹாலிடே புக் வாங்குங்க அப்படின்வாங்க. சரி, அதுவும் நல்ல புக் தான். பட் என்னோட வியூவில் இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு படிச்சிங்கன்னா மேக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 200+ ஸ்கோர் வந்துடும் அவுட் ஆஃப் 300. ஓகே, ஃபெப்ரவரி தான் உங்கள் டார்கெட்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த புக்கு முதல்ல வாங்குங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொன்னால அந்த 3 புக் காமிச்சால அரிஹந்தோட 47 years, தயவு செஞ்சு அந்த புக்கு மட்டும் வாங்க. ஃபெப்ரவரி தான் உங்கள் டார்கெட்டாக இருந்துச்சு, அந்த புக்கு முதல்ல உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்சிஆர்டிக்கு படித்து தான் ஆகணும், கான்செப்ட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த 2 புக்கில் ஏதாச்சும் ஒரு புக்கில் நான் இப்போ சொல்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை நல்லா படிச்சிங்கன்னா ஃபெப்ரவரியிலே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிற ஆளாக இருந்தால் அதுக்கப்புறமா நீங்கள் டிசி பாண்டேவை ஃபுல்லாக முடிக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க, இல்லை எஸ்டி வர்மா ஃபுல்லாக படிக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டி முகர்ஜி புக்கும் வாங்கி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் பேசிக் புக்ஸு. புரிஞ்சா? புக்ஸை பார்த்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ I want to make this video short. Okay, so analysis பாருங்கள். analysis வந்து 2020 மெயின்ஸ் எக்ஸாம். ஓகே, ஜேஇஇ 2020 மெயின்ஸ் எக்ஸாம் ஜான்வரி அண்ட் செப்டம்பரில் நடந்துச்சுல இந்த வருஷம் தான். ஓகே, ஸோ அதில் வந்து நான் அனலைசிஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஈஸி, எவ்வளோ மீடியம், எவ்வளோ ஹார்ட். ஓகே, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 8% தான் ஹார்ட்ரா. ஸோ அதில் தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து அட்வான்டேஜாக இருக்க போகுது. மேக்ஸ் வந்து 20% ஹார்டாக இருந்துச்சு. ஓகே, பட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 8% தான் ஹார்டு. ஓகே, ஈஸி எவ்வளோன்னு பார்த்தா 36% ஈஸி அண்ட் 56% வந்து மீடியம். ஓகே, அப்போ ஈஸி அண்ட் மீடியம் சேர்த்தாலே உங்களுக்கு 92% வருது ஃபிசிக்ஸில். இதுதான் ஃபிசிக்ஸோட அட்வான்டேஜ். ஓகே, ஃபிசிக்ஸில் உங்களால் ஈஸியாக 92/100 ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த நான் பர்சன்டேஜ் வந்து சும்மாலாம் நான் சொல்லலை, நான் ஃபுல் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி லாஸ்ட் இயர் பேப்பர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேரியேஷன் இருந்துச்சுன்னு அனலைசிஸ் பண்ணி எல்லாத்தையும் கிளியராக பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தைரியமாக நம்பலாம். நான் சொல்கிறத கேளுங்க. ஃபிசிக்ஸில் ஈஸியாக உங்களால் 92+ ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸி அண்ட் மாட்ரேட். ஈஸி தான் எதுனா டேரக்ட் கொஷின்ஸ், டேரக்ட் ஆப்ஷன்ஸை பார்த்து உங்களை அடிக்க முடியும். டேரெக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின் ஈஸி. மீடியம் கொஷின் கஷ்டமாக இருக்காது, சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்காது, பட் ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆப்ஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் டைம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆக மொத்தம் இந்த 2 கொஷின் உங்களால் ஈஸியாக அட்டம் கொடுக்க முடியும். அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 92% ஃபுல் ப்ரிப்ரேஷனில் போனால் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா இந்த 92ல் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுக்க போகிறீங்கன்றது உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கேட்டது, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த விஷயத்த, 11லேருந்து எவ்வளோ வரும், 12லேருந்து எவ்வளோ வரும், 11லேருந்து எவ்வளோ வரும், 12லேருந்து எவ்வளோ வரும். சரியா காய்ஸ்? ரொம்ப சிம்பிள். நான் அதுக்கும் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் 11, கிளாஸ் 12. ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஓகே, 11th போர்ஷன்லேருந்து உங்கள் ஃபிசிக்ஸில் 48% கொஷின் கேட்பாங்க. அண்ட் 12th போர்ஷன்லேருந்து உங்கள் ஃபிசிக்ஸில் 52% கேட்பாங்க. ஓகே, ஸோ 11th and 12th ரொம்ப வேரியேஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் 50-50 வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கிளாஸ் கெமிஸ்ட்ரிலையும் 45% வந்து 11th கேட்பாங்க, 55% ஆஃப் கொஷின் வந்து 12th வரும். அதே மாதிரி மேக்ஸ் 44 கொஷின்ஸ் வந்து 11th வரும் அண்ட் 56 கொஷின்ஸ் வந்து 12th வரும். சரியா? ஆக மொத்தம் ஓவராலாக பார்த்தோம்னா நியர்லி 50% வெயிட்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ்லாம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ 11th போர்ஷன் நல்லா படிச்சிருங்க. ஏன்னா அதில் இருக்க 50% உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கூட 12th இருக்க ஈஸியஸ்ட் பார்ட்டெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு 25% ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் 80% உங்களால் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது உங்களோட இது வச்சு கேட்டேன். சரி, இப்போ யூனிட் வைஸ் வெயிட்டேஜ். ஓகே, மெக்கானிக்ஸில் இருந்து மட்டும் 37% வந்திருக்கு. ஓகே, மெக்கானிக்ஸில் இருந்து மட்டும் 37% ஆஃப் கொஷின் வந்திருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கில் வந்து 27% ஆஃப் கொஷின் வந்திருக்கு.
தெர்மல் ஃபிசிக்ஸ்லேருந்து 10% ஆஃப் கொஷின், ஆப்டிக்ஸ்லேருந்து 9%, மாடல்லேருந்து 7, அண்ட் மீதி இருக்கிறதுலாம் அந்த செமிகண்டக்டர் அது இதெல்லாம் போட்டால் ஒரு 10%. டோன்ட் வரி, இதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஓவராலாக பார்த்தோம்னா மெக்கானிக், எலக்ட்ரோமேக்னெட்டிக் அண்ட் தெர்மல் ஃபிசிக்ஸில் தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வருது. ஓகே, ஸோ இப்போ கவலைப்படுறீங்க, இதெல்லாம் என்னென்ன சாப்டர் இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் வெயிட்டேஜ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்கிற போகிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, JEE 2020 நடந்துச்சுல்ல, JEE 2020 ஜான்வரி அண்ட் செப்டம்பரில் நடந்துச்சு. ஓகே, அக்கார்டிங் டு தட் ஷிஃப்ட், ஓகே, அந்த ஷிஃப்ட்டை பொறுத்து உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். ஓகே, நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அது எழுதியிருக்கேன். ஏன் நான் லாஸ்ட் இயர் தனியாக எடுத்திருக்கேன்னா, எப்போவுமே JEE பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி லாஸ்ட் இயர் உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் வந்துச்சு. ஓகே, அப்போ லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வயசான ஒரு விஷயம். ஓகே, அப்போ லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜான்வரி அண்ட் செப்டம்பர் 2 ஷிஃப்ட் பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஓகே, அதிலிருந்து மட்டும் உங்களுக்கு 13 and 21 கொஷின். ஓகே, செப்டம்பர் ஷிஃப்ட்லேருந்து 21 கொஷின், ஜான்வரிலேருந்து 13 கொஷின். ஸோ மொத்தம் வந்து 34 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எதுனா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் தான் மொத்தம். ஓகே, அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கெப்பாசிட்டன்ஸை பார்த்தோம்னா 13 + 21 கொஷின் வந்திருக்கு. டோட்டலாக 34 கொஷின் வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த 2 சாப்டரில் மட்டும் லாஸ்ட் இயர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஒருவேளை இனிமேல் தான் படிக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கனாக்கா இந்த சாப்டர்ஸ்க்குலாம் நான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற சாப்டர்ஸ்க்குலாம் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதிலலாம் நல்லா படித்து நல்ல ஸ்கோர் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய கேட்குற கொஸ்டின்ஸ் சாப்டர். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறதெல்லாம் மாடர்ன் ஃபிசிக்ஸில் 12, 21, 33 கொஷின் வந்திருக்கு. மேக்னட்டிசமில் 10, 18, 28 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த டேட்டாவெல்லாம் பாருங்கள். எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டிங்களா, டேட்டாலாம் பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து ஓகே, நான் ஏன் இப்படி ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியதெல்லாம் எழுதிக்கலாம். சரியா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இதை பார்த்தாலே தெரியுது இந்த சாப்டர்ஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மார்க் கம்மியாகிட்டே வருது. மார்க்கோட கொஷனோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. கரெக்டாக, அப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, மேஜராக இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சாப்டர்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் தான் 2 கொஷின் பர் ஷிஃப்ட். ஒரே ஷிஃப்ட்டில் 2 கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. எதுனா இந்த சாப்டர் இதை பாருங்கள். இதில் வந்து 3 கொஷின் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரே ஷிஃப்ட்டில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேக்னட்டிசம் டென்சிட்டியும் பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி சாப்டர்லாம் 2-3 கொஷின் ஒரே சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க ஒரே ஷிஃப்ட்லேயே. ஓகே, அப்போ இந்த மாதிரி சாப்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்சிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மீதி இருக்க சாப்டர்லாம் ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பாருங்கள், இந்த மாதிரி சாப்டர்லாம் 2 கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து எதெல்லாம் ரொம்ப ஈஸி ஸ்கோரிங் சாப்டரோ அதெல்லாம் நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், ரொம்ப கான்செப்ட்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. இதெல்லாம் வந்து ஈஸி ஸ்கோரிங் சாப்டர், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இது ஒன்றும் முடியல இந்த லிஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த லிஸ்ட் இங்கே கண்டினியூ ஆகுது. ஓகே, ஹியர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு அண்ட் யூனிட் அண்ட் டைமென்ஷன் இதெல்லாம் வந்து ஈஸி ஸ்கோரிங் சாப்டர் அண்ட் எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ 1.5 கொஷின் பர் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஷிஃப்ட்டில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு ஷிஃப்ட்டில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து டெசிமலாக இருக்குது. சரியா, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ பார்த்தோம்னா லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் எதுன்னு பார்த்தா கம்யூனிகேஷன் சிஸ்டம் அக்கார்டிங் டு லாஸ்ட் இயர் பேட்டர்ன். ஓகே, லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் பார்த்தா இந்த ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே இதுதான் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், பேசிக் மேக்ஸ், வேவ்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்கு, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர், சவுண்டு, இதெல்லாம் வந்து அல்டர்னேட்டிவ் கரண்ட் கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை லாஸ்ட் இயர் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் பேப்பரோட இது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி படி இந்த சாப்டர்ஸ்க்குலாம் ரொம்பவே பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஓகே, இஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இனஃப் டு கவர் தீஸ் சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த ஸ்லைடில் இருக்க ஒரு 10 சாப்டர் அண்ட் இந்த ஸ்லைடில் இருக்க இந்த ஒரு பாதி சாப்டர், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டாலே ஈஸியாக உங்களுக்கு வந்து 80+ ஸ்கோர் பண்ணிடலாம் ஃபிசிக்ஸில் அவுட் ஆஃப் 100. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின். ஓகே, இப்போ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அனாலிசிஸ். ஓகே, இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அனாலிசிஸ். இப்போ வந்து இதில் எதெல்லாம் ஈஸி, ஓகே, ஈஸியஸ்ட் சாப்டர்லாம் சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு ஒரு சில குரூப் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். ஓகே, ஈஸியஸ்ட் சாப்டர் பார்த்தோம்னா இதோட ஈஸி வந்து நான் மேலேருந்து கீழே வரைக்கும் கம்மியாகிட்டே போகும். இது வந்து மோஸ்ட் ஈஸி சாப்டர். இது இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியான சாப்டர். ஓகே, ஸோ அதில் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் ஸ்கோரிங் சாப்டர். ஓகே, அதுக்கப்புறம் கிராவிடேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேசிக் ஃபார்முலாஸ் தான் இருக்கும், டேரக்ட் அப்ளிகேஷன் மாதிரி தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஆல்தோ லாஸ்ட் இயர் எந்த இதுவும் இல்லைன்னா
இல்லைன்னு கொஷின் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு கொஷினாச்சும் வந்துடும் ஒரு சாப்டரில் இருந்தோம் சரியா. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் படிக்கிறது தப்பு இல்லை. ஒரு கொஷின் உங்களால் அட்டம் பண்ண முடிஞ்சால் கூட 4 மார்க்ஸ் வருது சரியா. ஸோ அதனால் ஒரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். கிராவிடேஷன், கம்யூனிகேஷன் சிஸ்டம், மாடர்ன் ஃபிசிக்ஸ், கைனமேட்டிக்ஸ், செமிகண்டக்டர், எரர் அண்ட் மெஷர்மெண்ட், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், wave optics, thermodynamics, magnetism, laws of motion, unit dimension, EMI, electromagnetic induction அப்படின்னா ஓகே வேவ் ஆப்டிக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆன சாப்டர். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் இந்த சாப்டர்ஸ்லாம் மட்டும் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீட் ஒன்லி தீஸ் சாப்டர்ஸ் உங்களால் ஈஸியாக 70+ ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 100. நான் அடித்து சொல்லுவேன், இந்த சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே 70+ ஸ்கோர் பண்ணிடலாம் அவுட் ஆஃப் 100. ஓகே, அதில் வந்து நான் கேரண்டி. ஓகே, அடுத்து இது வந்து ஈஸியஸ்ட் சாப்டர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் என்ன பார்த்தா நம்ம லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு சொல்லியிருந்தேன். ஓகே, மோஸ்ட் கொஷின் எதில் வந்துச்சுன்னு சொன்னேன். இது வந்து எது வந்து ஈஸியஸ்ட்டு சாப்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல் டைம் சாப்டர். அதாவது ஒரு பாஸ்ட் 10 years பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஓகே, பாஸ்ட் 10 years பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், எதில் பயங்கரமான கொஷின், நிறைய கொஷின் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இது ஆல் டைம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து லாஸ்ட் இயர் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். ஸோ ஆல் டைம் இம்பார்ட்டன்ட் சாப்டர் பார்த்தா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். ஆப்வியஸாக லாஸ்ட் டைமும் இதை தான் அதிகமாக கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மேக்னட்டிசம், அதே மாதிரி தான் லாஸ்ட் இயரும் அதிகமாக கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ 93 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்லாம் 83 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லேருந்து 77 கொஷின், ரொட்டேஷன்லேருந்து 73 கொஷின், எலக்ட்ரோஸ்டாட்டிக்லேருந்து 69 கொஷின், ரே ஆப்டிக்லேருந்து 64, கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்லேருந்து 63, செமிகண்டக்டரில் 56, வேவ் ஆப்டிக்ஸில் 54, யூனிட் அண்ட் டைமென்ஷனில் 52 கொஷின்ஸு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் 52, வேவ் ஆப்டிக்ஸில் 57, கிராவிடேஷன் COM அதாவது சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து படிக்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஆப்வியஸாக போன வருஷம் பேட்டர்னும் இந்த மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதெல்லாம் அப்படியே இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது கொஷின் கேட்குறது கம்மியாக இருக்கிறதுனால. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா நமக்கு COM கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் 44, அந்த டாபிக் மட்டும் 44 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் 42, ஒர்க் பவர் எனர்ஜியில் 39, லாஸ் ஆஃப் மோஷன், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், 2 dimensional motion, simple harmonic motion, thermodynamics, ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்லாம் 23, தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டரில் வந்து இது என்னதுன்னா என்னடா இது 1 dimension மோஷன் கரெக்டாக 19, 1D மோஷன் எழுதிக்கோங்க. இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கம்யூனிகேஷன் அண்ட் அல்டர்னேட்டிவ் கரண்ட்டு லீஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ பார்த்தோம்னா லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல் டைம் டாபிக் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி இங்கே இருக்க டாபிக்ஸ் தான் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் சொன்னேன். எதை பேஸ் பண்ணி, பாஸ்ட் இயர் பேப்பரை பேஸ் பண்ணி 2020 பேஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் சொன்னேன். அது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டை காமிக்கும் உங்களுக்கு சரியா. ஸோ அந்த சாப்டர்ஸை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும், நான் இதெல்லாம் படிக்க போகிறேன், இதெல்லாம் ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன சொன்னேன், ஈஸியஸ்ட் சாப்டர். இந்த சாப்டர்லாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்கோரிங் சாப்டர், அதெல்லாம் வந்து செகண்ட் சொன்னேன். தேர்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஆல் டைம் இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லியிருக்கேன். ஆல் டைமில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அது சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈஸியஸ்ட் சாப்டரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஈஸியஸ்ட் சாப்டரை எது இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். ஓகே, அந்த சாப்டர்லாம் முதல்ல முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஈஸி பார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் பார்ட்டில் போய் படிக்கணும் சரியா. அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் டாபிக் சொல்ல போகிறேன். ஓகே, நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கனாலே, ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் 80+ ஷார்ட்டாக இருக்க முடியும் சரியா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு டாப்பிக்லையுமே ஒரு சாப்டர்லையுமே எதெல்லாம் ரொம்ப அதிகமாக கொஷின், நான் இந்த டாபிக்ஸ்லாம் மட்டும்தான் படிக்கணுன்ட்டு நான் சொல்லலை சரியா. அதை ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ். ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் மட்டும்தான் படிக்கணும்னு நான் சொல்லலை, இதெல்லாம் ரொம்பவே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கொஷின். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்கிற டாபிக்ஸ்லாம் சாப்டரில் சொல்கிற டாபிக்ஸ்லாம் மட்டும் படிச்சிங்கனாலே ஈஸியாக உங்களால் 70+ ஸ்கோர் பண்ணிட முடியும். ஃபிசிக்ஸ் 70+, இந்த டாபிக்ஸ் எல்லாம் மட்டும் படித்தாலே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப ரிப்பீட் ஆகிற டாபிக். ஓகே, ஸோ இது ஒரு 25 பேஜுக்கு போகும். நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு பேஜை திருப்பிக்கிட்டே போகிறேன். நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து உங்கள் பேஜில் எழுதிக்கிறதா இருந்தால் எழுதிக்கோங்க சரியா. 1Dயில் வந்து ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஃப்ரீ ஃபால் ஆஃப் பாடிஸ் அட் த சேம் டைம் அண்ட் கிராஃப், இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக்ஸ். இதில் வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வருது. 2D மோஷனில் ப்ரொஜெக்டைல் மோஷன், வெக்டார். ஓகே, 3Dயில் வந்து string block and pulley block and apparent weight inside a lift, equilibrium of a body, coefficient of friction, அப்புறமா
இன்க்ளைன் பிளாக்கா? ஆமாம், இன்க்ளைன் பிளாக். இந்த இன்க்ளைன் பிளாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டிங் டாபிக். அண்ட் ஸ்டேஷ்னரி அகேன்ஸ்ட் வால். ஒரு பிளாக் வந்து வாலில் இப்படி நிற்க வச்சுருவாங்க, ஒரு ஸ்ட்ரிங்கு போட்டு கட்டிடுவாங்க, அந்த மாதிரி பிளாக்லாம். அடுத்து ரொட்டேஷன் மோஷன் கம்பைண்டாக இருக்க ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2D மோஷனில் இம்பார்ட்டன்ட். ஓகே, எலாஸ்டிசிட்டியில் வந்து சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் அ வயர் டியூ டு ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ்னால எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ஒர்க் டன் இன் ஸ்ட்ரெச்சிங், தெர்மல் எக்ஸ்பான்ஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், வேவ் இன் ஸ்ட்ரிங் அண்ட் பல்க் மாடுலஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் எலாஸ்டிசிட்டி. ஓகே, அண்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷனில் பார்த்தோம்னாக்கா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, ரிலேஷன் அமௌங் கோஷன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த 2 டாபிக். அடுத்து வந்து இதில் கலோரிமீட்டர் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தோம்னா ஹீட் லாஸ், ஓகே, அண்ட் ஹீட் கெயின் ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ். ஹீட் லாஸ் ஆஃப் புல்லட் எம்படட் இன் வுட்டை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காம்போசிட் ஸ்லாப், அதாவது 2 ஸ்லாப் வச்சுருப்பாங்க, அதுக்கு நடுவில் இருக்க தெர்மல் ரெசிஸ்டன்ஸு. அண்ட் டெம்பரேச்சர் அட் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஸ்லாப், டி ஷேப் அண்ட் ஒய் ஷேப், இந்த 2 ஷேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நியூட்டன்ஸ் கூலிங் அண்ட் ஸ்டீஃபன்ஸ் லா, அதில் எதுமா பவர், அதாவது எவ்வளோ ஒரு பாடி வந்து ரேடியேஷன் கொடுக்கும், அந்த பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ். ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் கலோரிமீட்டர் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி கொலிஷனில் வந்து வெர்டிக்கல் சர்க்கிள், ஒர்க் வென் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் இன் வெக்டார் ஃபார்ம். ஓகே, வெக்டார் ஃபார்மில் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஒர்க் டன் பை ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, ஸ்ப்ரிங் மாஸ், பவர், எனர்ஜி லாஸ் அண்ட் ஃபைனல் ஸ்பீட் ஆஃப்டர் கொலிஷன் இன் 2D. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஒர்க், பவர், எனர்ஜி. சென்டர் ஆஃப் மாஸில் பார்த்தோம்னா ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்டு பாடி பிவோட்டட், அதை ஒரு எண்டில் மட்டும் என்ன சொல்கிறது, ரிஜிடாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்னொரு ரெண்டு ஃப்ரீயாக இருக்கும், அந்த மாதிரி இருக்க இது. ஓகே, அண்ட் சர்க்குலர் டிஸ்க் அண்ட் புள்ளி வச்சு ப்ராப்ளம்ஸ். 2 disc பேஸ்ட் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர் வச்சிருக்க ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம். அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பேரலல் அண்ட் பர்பண்டிகுலர் ஆக்சிஸை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ். அண்ட் டார்க் அண்ட் ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் திஸ் ஒன். ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ கிராவிடேஷனில் பாருங்கள், இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, எழுதிக்கோங்க, இதில் இருக்கிறதெல்லாம் கிளியராக தான் எழுதியிருக்கேன், ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இங்கே இருக்க டாபிக்ஸ்லாம் இருக்குது, நல்லா பாருங்கள். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. excess pressure, soap bubble and water bubble, I mean water drop. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒர்க் டன் பை சர்ஃபேஸ் டென்ஷன், பயான் ஃபோர்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அண்ட் பர்னாலியஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் பாருங்கள், இந்த டாப்பிக்கில் ஆர்எம்எஸ் ஸ்பீடு, மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட், மீன்ஸ் ஃப்ரீ பாத், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு தான் வரும். ஓகே, அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் எடுத்தோம்னா இது கால்குலேஷன் ஆஃப் ஒர்க் டன் ஆர் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அடியாபேட்டிக் ப்ராசஸ், ஒர்க் டன் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் சைக்ளிக் ப்ராசஸ், கார்னோட் இன்ஜின், இண்டிகேட்டர் டயக்ராம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் அதே மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரிப்பீட்டட் டாபிக், பார்க்க நிறைய இருக்குது, பட் வேறு வழியில் இதெல்லாம் ரிப்பீட்டட் டாபிக்ஸ், ஸோ படித்து தான் ஆகணும். சரியா? ஸோ இதெல்லாம் விட்டு மட்டும் போயிடாதீங்க, கண்டிப்பாக இதெல்லாம் படித்தே ஆகணும். ஒருவேளை நீங்கள் வந்து செலக்டிவாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாபிக்லாம் கண்டிப்பாக படிச்சிங்கனாலே உங்களால் 70+ ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, கிளியராக எழுதியிருக்கேன். அடுத்து வந்து என்னது இருக்குது, ஸ்ட்ரிங் வேவ் அண்ட் சவுண்ட் வேவில் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை எழுதணுன்னா எழுதிக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு. இல்லை இந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறமா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் ஃபீல்டில் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, சார்ஜ் கன்ஃபிகரேஷன் இன் ஈக்குலிபிரியம், ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் கண்டக்டர் ஆஃப்டர் கான்டாக்ட், இதெல்லாம் வந்து இருக்குது, எழுதிக்கோங்க. ஒர்க் டன் மூவிங் சார்ஜ் பிட்வீன் 2 பாயிண்ட் இந்த இதில். ஓகே, இதெல்லாம் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ், எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா உங்களுக்கு இதை தாண்டி நிறைய சொல்லணும். இதில் இருக்கிறதே சொல்லி எதுவும் பிரயோஜனமே கிடையாது. இதை எப்படி படிக்கிறதும் உங்களுக்கு சொல்லணும், அதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கெப்பாசிட்டர்னா டைஎலக்ட்ரிக் ஃபீல்டு, ஈக்விவலன்ட் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்டு, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, பவர் அண்ட் ஹீட்டிங் எஃபெக்ட்டு, காம்பினேஷன் ஆஃப் செல், இதெல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப சூப்பராகவே என்னோட லெக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னெட்டிசமில் இதில் எல்லாமே நான் உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இஎம்ஐ அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் இந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து ரே ஆப்டிக்ஸ் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது, ஏன்னா இந்த சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். அண்ட் ரிப்பீட்டட் கொஷின் நிறையவே இருக்குது இந்த டாப்பிக்லலாம். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து வேவ் ஆப்டிக்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. YDSனா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, டிஃப்ராக்ஷன் டியூ டு லைட்டு அண்ட் மோல்ஸ் லா, Malus law, I'm sorry, interference condition and minimum intensity, அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்க ப்ராப்ளம். டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டரில் டி ப்ராக்லி வேவ்லென்த் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர்ஸ், இந்த சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட். நியூக்ளியில் இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட். அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் இந்த சாப்டர்லாம் முக்கியம். செமிகண்டக்டரில் இந்த டாபிக்ஸும் முக்கியம். ஓகே, புரிஞ்சா? ஸோ கைஸ், அவ்வளோதான்.
சரியா? இப்போ உங்கள் ஆக்ஷன் பிளான் என்ன? சரியா? அது வந்து உங்களோட ரேங்க்கை வச்சு தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கன்றது, நீங்கள் எதை ட்ரீம் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம் கொடுக்குறதே வந்து இந்த ரேங்க்குக்காக தான். சரியா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு 1லேருந்து 5000 ரேங்க்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரீம் காலேஜ் போயிடுவீங்க, ட்ரீம் கோர்ஸும் கிடச்சிரும். ஓகே, எந்த காலேஜ் போகணுமோ அந்த காலேஜ் போவீங்க. என்ஐடியில் ஓகே, ஜேஇ மெயின்ஸில் கிடச்சுன்னா என்ஐடி, ஐஐஐ, அதான் ட்ரிபிள் ஐடிஸ் அண்டு சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எது டாப் இன்ஸ்டிடியூட்டோ அதுவே உங்களுக்கு சூஸ் பண்ண முடியும். அந்த டாப் இன்ஸ்டிடியூட்லேயே உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்துலாம் எப்போனா நீங்கள் 1லேருந்து 5000 ரேங்க்கில் இருந்தீங்கன்னா. ஒருவேளை உங்கள் ரேங்க் வந்து 5000 10,000 இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு டாப் இன்ஸ்டிடியூட் உங்கள் சாய்ஸ் படி கிடச்சிரும், அது டவுட்டே இல்லை. பட் கோர்ஸஸ் வந்து கிடைக்கிறது ஒரு ஆவரேஜ் கோர்ஸ் தான் கிடைக்கும். சரியா? நீங்கள் ஆசைப்படுற மாதிரி கோர்ஸ் கிடைக்காது, ஒரு ஆவரேஜ் கோர்ஸ் தான் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் ரேங்க் வந்து 10,000 50,000 வரைக்கும் இருக்குனாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு என்ஐடி இல்லை ஐஐஐடி இல்லாட்டி வந்து சிஎஃப் ஐடி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி. ஓகே, சான்சஸ் தேர் பட் பாசிபிலிட்டி இஸ் லெஸ். உங்களுக்கு ரிசர்வேஷன் அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நல்ல சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு 10,000 2,45,000 ரேங்க் வரைக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜேஇ அட்வான்ஸ் போயிடுவீங்க. ஓகே, ஸோ ஜேஇ அட்வான்ஸ் போகிறது உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஆப்வியஸாக போய் தான் ஆகணும். 2,45,000 ரேங்க்கில் இருந்தாலே ஜேஇ அட்வான்ஸ் போயிடலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஐஐடியில் கிளியர் பண்ணி போகிறது தான் வேறு மேட்டர். ஓகே, பட் காலேஜ் அட்மிஷன்ட்டு வந்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு ரேங்க் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, அப்போ இந்த ரேங்க் இருக்கணும்னா உங்களுக்கு 180 ப்ளஸ் வேணும் கண்டிப்பாக 300க்கு. ஒருவேளை 300க்கு 180 ப்ளஸ் ஸ்கோர் எடுத்துட்டிங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு ஆசைப்பட்ட காலேஜ் அண்ட் உங்களுக்கு ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுத்து நீங்கள் போயிடலாம். ஒருவேளை உங்கள் ஸ்கோர் வந்து 150லேருந்து 180 இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜ் கிடைக்கும், ஒரு ஆவரேஜ் கோர்ஸ் தான் கிடைக்கும். சரியா? ஒருவேளை 110லேருந்து 150க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜேஇ அட்வான்ஸை கிளியர் பண்ணி போயிடுவீங்க. அண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு பேஸ்ட் ஆன் யுவர் ரிசர்வேஷன் கேட்டகரி அதை வச்சு உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறது டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ உங்கள் டார்கெட் என்னவாக இருக்கணும்னா இதுவாக தான் இருக்கணும். ஓகே, எப்போவுமே வந்து படிக்கும்போது பெஸ்ட் டார்கெட்டை செட் பண்ணி படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். சரியா? உங்கள் டார்கெட் வந்து அப்போ 200 ப்ளஸ் வச்சுக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் மினிமமாக வச்சா கூட 180 உங்கள் டார்கெட் வச்சா கூட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுத்துலேயும் நீங்கள் 60 மார்க் வாங்கினா கூட உங்களுக்கு 180 மார்க் கிடச்சிரும். ஓகே, பட் நான் உங்களுக்கு போடுற ஸ்ட்ராட்டஜிலாம் என்னென்னா 80 ப்ளஸ் வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, அப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நவர் நான் போட்ட ஸ்ட்ராட்டஜி மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி 80 ப்ளஸ் வாங்கிட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ மார்க் வருது? 240 மார்க்ஸ் கிடைக்குது அவுட் ஆஃப் 300. இந்த மார்க்குக்கு நீங்கள் தான் டாப் ரேங்கராகவே இருப்பீங்க. சரியா? ஸோ வந்து படிக்கும்போது பெஸ்ட்டுக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேங்க் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு டிபெண்ட் ஆகிருக்கு. சில பேருக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 80 + 80 இங்கே ஒரு 50 போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ரேஷியோ மாறும். சரியா? என்னோட அப்ராக்சிமேட் ரேஷியோ வந்து 60 + 60 + 60. ஓகே, இது மூணுக்குலேயும் நீங்கள் 60 மார்க் வாங்கிட்டால் கூட 180 கிடச்சிரும். 180 கிடச்சிட்டா இது வந்து ஒரு நல்ல ஸ்கோர், 3 டிஜிட் ரேங்கிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கெடியூலாக ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் டேபிள். ஓகே, நான் 2 டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒன்று வந்து 6 ஹவர்ஸ் 6.5 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி டைம் டேபிள், இன்னொன்று வந்து 8.5 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி டைம் டேபிள். ஓகே, ஒருவேளை நீங்கள் இந்த 6.5 ஹவர்ஸ் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 70 இல்லை 80 ப்ளஸ் ஷார்ட்டாக எடுத்துட முடியும், டவுட்டே இல்லை. 80 ப்ளஸ் வந்து ஷார்ட்டாக எடுத்துடலாம். அதாவது நான் மார்க் சொல்கிறேன், 180 out of 300 வந்து உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்கன்னா, 6.5 ஹவர்ஸ் டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே, ஒருவேளை நீங்கள் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 8.5 ஹவர்ஸ் கண்டிப்பாக உங்களால் 200 ப்ளஸ் எடுக்கிறதுக்கு கூட நல்ல சான்ஸ் இருக்குது, கன்ஃபார்மாக எடுப்பீங்க. ஓகே, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே, ஸோ என் டைம் டேபிள் எப்படி இருக்குன்னா, நான் இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்காக படிக்க போகிற டைம். ஓகே, இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கலாம் உங்களுக்காக படிக்க போகிற டைம். இதெல்லாம் வந்து உங்கள் ஆன்லைன் கிளாஸோ இல்லை உங்கள் பிரேக்கு அதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது. ப்ராப்பராக ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் படிக்க போகிற டைம். ஓகே, ஸோ இந்த 6.5 ஹவர்ஸ் பீப்புளெலாம் பாருங்கள், நீங்கள் 5:30 மணிக்கு எழுந்திக்கணும். ஓகே, இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் டே பை 5:30, நீங்கள் 6 to 8:30 வந்து ஃபஸ்ட்டு படிக்கிற ஸ்லாட் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, காலையில் வந்து மேக்ஸ் படிச்சுக்கலாம், 1.5 ஹவர்ஸ்க்கு மேக்ஸ் படிச்சுக்கலாம். ஓகே, இல்லை என்ன படிக்கணுன்ட்டு நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணுறது உங்கள் டார்கெட், மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த மந்த் வந்து இந்த சாப்டர் படிக்க போகிறேன், இந்த வீக்கில் வந்து இந்த சாப்டரில் இத்தனை டாபிக் படிக்க போகிறேன், இன்றைக்கி வந்து இத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கிறது தான் உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ மேக்ஸை வந்து உங்கள் அக்கார்டிங் டு நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த சாப்டர் படிக்க போகிறேன்றதை டிபெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 9 to 11 ஆன்லைன் கிளாஸ் போய்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் 1 to 2 லஞ்ச் போய்க்கலாம். அகெயின் 2 to 4 அகெயின் உங்களுக்கு டைம்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுனாக்கா இந்த டைம் டேபிளை நீங்கள் உங்கள் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டடி ஃபிசிக்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபிசிக்ஸ் வந்து
கான்செப்ட் பார்த்துட்டு நான் சொன்ன புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். அகைன் உங்களுக்கு 4 to 7 ஆன்லைன் கிளாஸு பிரேக்லாம் வந்துடுது. திரும்ப 7:30 to 9 வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி 9:30 to 11 வந்து உங்களுக்கு பயோ இல்லை சிஎஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்கள் ஸ்கூல் சிலபஸை பார்த்து. ஓகே, ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் ஏதாச்சும் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அது வந்து நீங்கள் இந்த டைமில் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி உங்களுக்கு வந்து இவ்வளோ டைம் வந்து இருக்குது ஓகே படிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் போக நீங்கள் உங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஆன்லைன் கிளாஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொஸ்டின் சால்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸ் ஓட வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ண நான் சொன்ன ஆப்ஜெக்டிவ் புக்கெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு மினிமம் 6.5 hours படிச்சிங்கன்னா இன்னையிலேருந்து எடுத்தால் கூட உங்களால் 180+ ஷோர் ஷார்ட்டாக எடுக்க முடியும் இஃப் யூ ஆர் ஃபாலோவிங் திஸ் டைம் டேபிள். ஒரு வேளை நீங்கள் வந்து எனக்கு 200+ டார்கெட்டு, எனக்கு வந்து கன்ஃபார்மாக 180+ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 3:30 AM to 4 AM எழுந்திரிக்கணும். ஸோ 4 AMல நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, 4 to 6 AM என்ன பண்ணணும், நீங்கள் நியூமரிக்கல் சம்ஸு ரிவிஷன் இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணணும் 2 hours. அதுக்கப்புறமா பேசிக்காக நான் கொடுத்த டைம் டேபிள் மேக்ஸ் படிக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஈவினிங். அது நடுவில் உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்கப்போலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்னோடய ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்னோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோலாம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து 180+ ஷோர் ஷார்ட்டை இந்த 3 மாதத்தில் இந்த 2 மாதத்துல எடுக்க முடியும். சரியா? ஸோ படிக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்க்கணும், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், அப்புறம் ப்ராக்டிஸ் புக்கில் இருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். மினிமம் ஒரு 15 மார்க் டெஸ்ட் ஆச்சு நீங்கள் கொடுத்தே ஆகணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் அந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப மெயின். அந்த அரியந்த் புக் சொன்னால அந்த புக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் புக்கு, இதை வந்து உங்களுக்கு டிசி பாண்டேவோ இல்லை வந்து நீங்கள் டி முகர்ஜி புக்கோ எந்த புக்கை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எடுத்துக்கலாம். மார்க் டெஸ்ட்டுக்கு நிறைய வந்திருக்கு, டிஷாவோட மார்க் டெஸ்ட் வந்திருக்கு, ஆன்லைனில் நிறைய மார்க் டெஸ்ட் இருக்குது, நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். இந்த மார்க் டெஸ்ட்டை வச்சு தான் உங்கள் மார்க் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நீங்கள் படிக்க போகிற ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமாக ரிவிஷன். ஓகே, ரிவிஷன் ஃபார்முலா அண்ட் தியரி ரெண்டுமே ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹேண்ட் புக்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். அரியந்தோட ஹேண்ட் புக்கே இருக்குது, நீங்கள் அந்த ஹேண்ட் புக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ஒரு வேறு ப்ராப்பர் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதை வச்சு கூட ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த அரியந்தோட புக்கெலாம் வந்து டெலிகிராமில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் புக் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், நீங்கள் டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஓகே, கண்டினியூட்டி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக. அப்போ தான் வந்து நம்ம இந்த எய்ம் பண்ணுற 180+ வந்து கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன், எதோட வெயிட்டேஜ் எப்படின்னு சொல்லிட்டேன், எதோட இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னு சொல்லிட்டேன், என்ன ஸ்கெடியூலில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். பட் இப்போ இது எல்லாமே ஒர்க் ஆகணும்னா நீங்கள் கண்டினியூஸாக படிக்கணும், அதான் மெயின். ஓகே, நான் பிளான் போட்டு கொடுக்குறதோட சரி, பட் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை கண்டினியூஸாக படிக்க போகிறீங்கன்றது தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ மெயின்டைன் கண்டினியூட்டி அண்ட் ஸ்டடி. கண்டிப்பாக நான் சொல்கிறேன்டா, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 40 நிமிஷம் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த 40 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது உங்கள் லைஃப்பில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நான் கூடிய சீக்கிரமே உங்களை ஒரு என்ஐடிலேயோ ஒரு ஐஐடிலேயோ சீக்கிரமாக பார்க்க. ஓகே, இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா, ப்ராப்பராக படிச்சிங்கன்னா, ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சரியா? இது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடச்சிரும். சரியா? ஸோ டோன்ட் வரி, ஆல்ரெடி நான் மேக்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன், இப்போ ஃபிசிக்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டேன், கெமிஸ்ட்ரியும் இப்போ இன்னும் ஒரு 1 டே பொறுத்துக்கோங்க, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கெமிஸ்ட்ரியும் வந்துடும். சரியா? ஸோ இதெல்லாம் நான் பண்ணிவிட்டேன் உங்களுக்காக தான். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் படிக்கிறது உங்கள் கையில். நீங்கள் கேட்டிங்க, நான் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து படிக்கிறது உங்கள் கையில். யூ ஸ்டில் ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் டு டூ. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிப்பரேஷனை. நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் இருந்துச்சுன்னா குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் அங்கே வந்து கொஸ்டின்ஸாக சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து சால்வ் பண்ணிவிட்டு உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த்.